நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதையை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலையில தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே கதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, இது அப்பா டிவியின் முன்னாடி ஏசப்பா டிவிக்கு முன்பாடி இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தோடு நீர் பேசும்படியாக ஆண்டவரே, இன்னும் யூடியூப் மூலமாக ஆண்டவரே எஸ்அப்பா கேட்கின்ற பார்க்கின்ற அப்பா செல்ஃபோன் மூலமாக கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் பேசும்படியாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, அந்த நாட்டில் நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா அந்த கதையின் மூலமாக ஆண்டவரே, அப்போ அந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே இப்படியாக எத்தனையோ பேர் ஆண்டவர் நம் மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி நாம் ஆண்டவரே தீர்மானம் எடுத்து நடப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நான் எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கேட்கின்ற பார்க்கின்ற எல்லாருடைய உள்ளங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய இல்லங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தமிழா இல்லைன்னா எனது திருமணமா, என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே. ஒரு பக்கம் இந்த தமிழை நான் நல்லா கற்றுக்கொள்ளணும், எவ்வளவு அருமையான ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி, இதை நான் எப்படியாவது நான் கற்றுக்கொள்ளணும். இதை நான் கற்றுக்கொள்ளலைன்னா நான் திருமணம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டா நான் எல்லாவற்றையும் நான் மறந்துடுவேனே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு மனிதர் அப்படி தண்டிய குழம்பி போன இருதயத்தோட தீர்மானம் எடுப்பதில் எது தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சரியானபடி அதை எடுக்க முடியாதபடி அப்படி பரிதபித்து கொண்டிருந்தார். இது எங்கே நடந்ததுன்னா, நமக்கு எல்லாரும் இவர் தெரிந்தவர் தான். இங்கிலாந்து தேசத்துலேருந்து நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்த சீகன் பால்க்ங்கிற சகோதரர் தான். அவர் 1706 நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டார். தரங்கம்பாடிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அவர் லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஜெர்மானியம், டேனியம், கிரேக்கம், லத்தீன், எப்ரேயர், இப்படி எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டவர். அவருக்கு ரொம்ப ஆசை, அதில் புலவராய் விளங்கினார். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் இந்தியாவுக்கு தமிழ் இதை படித்த உடனே இதுலேயும் நான் என்ன பண்ணணும், இதுலேயும் நான் என்ன செய்யணும், அது அந்த தத்துவம் படித்து இதுலேயும் நான் புலவனாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வாஞ்சேன். ஏன்னா இந்த தமிழை அதிகமாக அவர் என்ன செய்தார், நேசித்து அந்த இடத்துக்கு என்ன செய்தாங்க, இறங்கினாங்க. இது அவங்கள அனுப்பி வச்சது டேனிய கிழக்கத்திய கம்பெனி அவர்கள் வியாபாரம் அவங்க இங்கே வியாபாரம் செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த டேனிய அரசர் அந்த பர்தலமே சீகன் பால்க்கும் புளுக்சோ என்ற 2 ஜெர்மனி இளைஞர்களும் நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அப்படி நற்செய்தி பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவங்க தான் தரங்கம்பாடி இறங்கினாங்க. அதற்கு முன்னாடி இவ்வளவு 5 மொழியில் அவங்க என்ன செய்தாங்க, புலமை பெற்றவர்களாக காணப்பட்டாங்க. ஆனால் அந்த தமிழ் அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியாது, தெரியாத மொழியில் தெரியாத லாங்குவேஜ் தரங்கம்பாடியில் இறங்கிட்டாங்க. உடனே அவர் தமிழை பயின்றார். அந்த நாட்களில் அந்த திண்ண பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, தமிழை
கற்றுக்கொள்வாங்க. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, தரையில் வந்து அந்த உட்காந்து தரையில் தான் உட்காந்து என்ன செய்வாங்க, விரலில் எழுதி கற்றுக் கொடுப்பாங்க. விரலை வச்சு தான் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அதில் இவர் சீகன் பால்க்கும் அதில் குழந்தைகளோடு குழந்தையாக அவர் உட்கார்ந்து அந்த மணல் மேலே மணலை பரப்பி வச்சுருப்பாங்க. அதில் விரலை பிடிச்சி அவங்க என்ன செய்வாங்க, எழுத வைப்பாங்க. இப்படி அவர் தரையில் தரையை தன் விரலால் எழுதி அவர் என்ன செய்தார், தமிழை கற்றுக்கொண்டார். தமிழை கற்றுக்கொண்டு அது 2 வருடத்துக்குள்ளே அந்த தமிழை நல்லா என்ன செய்தார், கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு அதை முறையாக என்ன செய்தாராம், அவர் என்ன செய்தார், படிச்சிட்டாரு. அதை படிச்சுட்டு அது என்ன செய்வார்னா, அதில் எது இப்போ நம்ம தமிழ் நல்லா கற்றிருப்பாங்கள்ல, அதை கூட அவர் வந்து தொல்காப்பியம் முதல் தேவாரம் வரையும் 119 நூற்களையும் நினச்சிதாராம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 2 ஆண்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய கல்விமானாக மாறியிருக்காரு பாருங்களேன். தேவாரத்து தொல்காப்பியம் முதல் தேவாரம் வரை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மொழி பேசுகின்ற இந்த நாட்கள் கூட நமக்கு என்ன தெரியாது, சரியா தெரியாது. இதை போய் யார் படிப்பா, தொல்காப்பியத்தை யார் படிப்பா, தேவாரத்தை யார் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்கியங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், புறம் தள்ளிடுவோம். ஆனால் அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு வந்த இந்த மனிதர் சீகன் பால்க்கு வந்து அதை 2 ஆண்டுக்குள்ளே என்ன செய்தாராம், கற்று தேர்ந்தாராம். எத்தனை நூற்களாம், 119 நூற்களை என்ன செய்தான், கற்று தேர்ந்தாராம். அதேபடி அந்த பிராமணர்கிட்ட போய் என்ன செய்வாராம், அந்த தான் கற்ற நூற்களை வச்சு அவர்களோடு என்ன செய்தாராம், சில சமயம் வாக்குவாதம் பண்ணுவாராம். சில சமயம் அந்த நூற்களை வச்சு பிராமணர்கிட்ட நல்லா என்ன செய்வாராம், பழகி கொடுவாராம். அதே போல் தன்னுடைய பாமர மக்களோடு என்ன செய்வாராம், நல்லா கலந்து பேசி உரையாடி அப்படி நல்ல விதமாக என்ன செய்தார், காணப்பட்டாராம். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அவர் வந்து நிறைய காரியங்களை அவர் என்ன செய்தாராம், கற்றுக்கொண்டுட்டே என்ன செய்தாராம் வந்தாராம். ஆனால் அங்கே ஐரோப்பாவில் இருக்கின்ற அந்த நாகரிகங்கள், அந்த உரைநடைகள்லாம் இவர் தமிழை இவ்வளோ கற்றுட்டாரு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, அந்த தெளிவான அந்த உரைநடைகள்லாம் என்ன செய்யல, தரியா இல்லை. அதை பார்த்து அவர் என்ன செய்தாராம், ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதனால் எப்படியாவது இந்த தமிழ் சத்திய வேதத்தை அவர் என்ன செய்தாராம், மொழிபெயர்க்கணும்னு சொல்லி என்ன செய்தாராம், ஆசைப்பட்டாராம். ஏன்னா பேச்சு மொழி வந்து அந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனால் எப்படியாவது இந்த பேச்சு மொழியை சரியானபடி நம்ம உரைநடைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன செய்தாராம், தீர்மானம் பண்ணினாராம். அந்த அவர்களுடைய பச்சையான மொழியை என்ன செய்ய அப்படி அவர்கள் மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாராம், அப்படி எடுத்துக்கிட்டாராம். அப்போ அப்படி எடுக்கும்போது தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வந்து அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது, அந்த உட்கார்ந்த பொழுதுங்கிற வார்த்தை வந்து அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுது. அந்த இடத்துல வந்து அவர் அந்த உட்கார்ந்த பொழுது அந்த வார்த்தை வந்து எல்லாரும் வித்தியாசம் பார்க்குறாங்க. கொஞ்சம் மேல்தட்டு உயர்ந்தவர்கள் வசதி படைத்தவங்க உட்கார்ந்த போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாமர மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உழுக்கார்ந்த போதுன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், பேசினாங்களாம். அப்போ ஒரே தமிழ்நாட்டில் 2 விதமாக பேச்சு. ஒரு பணக்காரங்க வந்து உட்கார்ந்த போது, அதே இது ஏழை மக்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்க பேசின வார்த்தை வந்து உழுக்காருன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், சொன்னாங்களாம். அதை உழுக்காருன்னா குத்துக்கல்ல இருன்னு சொல்லி அர்த்தமா. உடனே இவர் இது வந்து உழுக்கார்ந்திருந்தார் என்று அவர் என்ன செய்தாராம், எழுதினாராம். பாமர மக்கள் எப்படி சொன்னாங்களோ
அதே வார்த்தை அவங்க பெரிய மக்கள் சொன்னதை உட்கார்ந்த போதுன்னு எழுதலை, உழுக்கார்ந்து இருந்தார் என்ன சொல்லி என்ன செய்தாங்களாம் எழுதுனாங்களாம். இதை அந்த மக்கள் உட்கார்ந்து எழுதுனதை பார்த்துட்டு அந்த கொச்ச தமிழை என்ன செய்தாங்களாம், அந்த பண்டிதர்களாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பாங்களாம், இவர் உட்கார்ந்த போது உழுக்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செய்தாங்களா கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். கேள்வி பண்ண ஆரம்பித்தோடனே துணிந்து அவர் என்ன செய்தார், ஆனால் அவர் என்ன செய்யல, கேலி பண்ணாலும் அவர் என்ன செய்யல, பயப்படலை. அவர் மறுபடியும் தைரியமாக மறுபடியும் அதே இது பாமர மக்களின் தமிழில் அவர் என்ன செய்தாராம் எழுதி கொண்டே இருந்தார். யார் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு இருந்தாராம். இந்த சமயத்தில் தான் அவருக்கு என்ன செய்ய திருமண செய்தி வந்துச்சான். திருமண செய்தி வந்திருக்கும்போது இவருக்கு எப்படி நம்முடைய திருமணமா இல்லைன்னா தமிழா, எப்படி நம்ம எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா திருமண காரியம் போனால் அந்த நாட்களில் இங்கேருந்து நம்ம இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு போகிறதுக்கு அப்போ கப்பலில் தான் போக முடியும், 3 மாதங்கள் பிரயாணமாக முடியும். அதனால் இவர் ரொம்ப யோசித்தார், என்ன பண்ணலாம். அப்படி நான் பிரயாணப்படும் போகும்போது நான் என்ன செய்வேன், அங்குள்ள அவரு லாங்குவேஜை தான் என்ன செய்வார் பேசுவார். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், தமிழை ஃபுல்லாக நான் மறந்துடுவேன். அதனால் நான் என்ன செய்யல, பிரயாண நேரத்தில் ட்ராவல் பண்ண நேரத்தில் தனக்கு திருமணமும் தேவை, இன்னொரு பக்கம் இந்த பணியும் தேவை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட ஒன்றித்து விட்டார். அந்த மக்களை அந்த மக்களுடைய பாமர மக்களுடைய நிலைமை பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அவருக்கு இந்த நாட்டை விட்டு நம்ம இந்திய நாட்டை விட்டு போகிறதுக்கு அவருக்கு என்ன செய்யல, விருப்பமே இல்லை. தரங்கம்பாடி மக்களை பார்க்க அவருக்கு என்ன செய்யல, தன்னுடைய இங்கிலாந்து தேசத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. உடனே தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், திருமணமும் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம தமிழையும் நாம் மறந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு. ஏன் ஒரு பச்சை தமிழனை நம்ம கூட நம்ம அழைத்து சென்றானே, அப்போ கப்பலில் போகும்போது கூட நம்ம பிரயாணப்படும்போது கூட அவனோடு நான் என்ன செய்யலாம், தமிழில் பேசிக்கொண்டே போயிடலாம். அப்போ நான் தமிழ் நினச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம், அந்த மனிதனை என்ன செய்தாராம் கூட்டி போனாராம். ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து நல்ல தமிழ் பேசுகின்ற அந்த மனிதனை என்ன செய்தான் கூட்டிகிட்டு போனாராம். பிரயாணப்படின 3 நாட்களும் அந்த சகோதரன் கூட தமிழ்லேயே பேசி இப்போ தமிழ் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நல்ல தரவாயிடுச்சு. அதே போல் அங்கே போய் சேர்ந்தாச்சு. இங்கிலாந்தில் போய் சேர்ந்த பிறகு அவர் 3 மாதங்கள் கழித்து அவர் திருமணமும் முடியுது. திருமணம் முடிந்த வரவேற்பில் கூட அவர் எதில் பேசுகிறாரு, தமிழில் தான் நினச்சிதார் பேசினார். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் என்ன பண்ணலை, இங்கிலாந்து அவருடைய லாங்குவேஜில் அவர் என்ன செய்யலை, பேசாதபடி இங்கே படித்த தரங்கம்பாடியில் படித்த நம்ம தமிழ்நாட்டில் படித்த அந்த தமிழை தான் அவர் என்ன செய்தாராம் நன்றி கூறி என்ன செய்தாராம் பேசினாராம். பாருங்கள், இவருடைய தமிழ் ஆர்வம் அவ்வளவு எனது அதிகமாக இருந்தது. இவருடைய மொழிபெயர்ப்பு தான் முதலாக வேதாகமம் என்ன செய்ச்சு வெளியில், தமிழ் மொழியில் வேதாகமம் என்ன செய்ச்சு வெளியில் வந்துச்சு. அதில் உள்ள உரைநடையும் என்னது ஜனநாயக உரைநடையாமல் என்ன செய்து காணப்பட்டது. அந்த நாட்களில் இந்திய இது பெரு செல்வமாக அதை என்ன செய்தான் காணப்பட்டுச்சு, இந்த புத்தகம் காணப்பட்டுச்சான். அவர் எதுவரையும் பழைய ஏற்பாட்டில் ரூத் வரை என்ன செய்து மொழிபெயர்த்தாராம். ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதற்கப்புறம் 1719 அவர் என்ன செய்தது இறந்து விட்டார். தனது 36வது வயதிற்குள்ளே அவர் என்ன செய்தாராம் இறந்து போயிட்டாராம். அவர் மரிக்கும் போது அவர் மரிக்கும்போது மூடிய கண்களுக்குள்ள அவர் என்ன செய்தாராம், மரிப்பதற்கு முன்பாக தான் கண்ணை மூடி இருக்கிறாராம். மூடி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, என் சூரியன் பிரகாசம் என் கண்களுக்குள்ளே, நான் கண்ணு தான் மூடி இருக்கிறேன், கண்ணை மூடி நமக்கு என்ன தெரியும், இருட்டாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கண்ணை மூடி இருக்கிறேன், ஆனால் எனக்கு எப்படி ஒரு சூரிய பிரகாசம் போல்
எனக்கு காணப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், அதிகமாக சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா அவர் கண் முன்னாடி யார் என்ன காணப்பட்டுச்சான், பரலோக காட்சியை அந்த கண் முன்னாலே அவர் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் காண்பிச்சாராம். அந்த ஒளின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம், அதிகமாக சத்தமிட்டாராம். அந்த இயேசுவின் ஒளியை பார்த்து அதிகமாக சத்தம் போட்டு அப்படி என்ன செய்தாராம், உயிர் திறந்தாராம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் என்ன செய்தாராம், பிரவேசித்தாராம். பாருங்க, அவர் இப்படி ஆண்டவருடைய மறைநூலை அவர் நம்முடைய வேதாகமத்தை மொழிபெயர்த்ததுனால தான் இன்றைக்கு பாமர மக்கள் முதல் பெரிய பண்டிதர் வரையும் என்ன செய்ய முடியுது, சுதந்திரமாக இதை வாசிக்கும் நிலை என்ன நம்மிடத்தில் காணப்பட்டுச்சு. நம்முடைய உரைநடைய நம்முடைய மடியில் கொடுத்தது யார் தான், இந்த சீகன் பால் தான் இந்த உரைநடை நமக்கு என்ன செய்த கொடுத்தாரு. முதலாவது அச்சய இயந்திரத்தை கொண்டு வந்தார், தரங்கம்பாடியில் அது என்ன செய்து காணப்படுது. அடுத்தபடியாக அவர் வேதாகமத்தை முதல் முறையாக என்ன செய்தார், தமிழில் என்ன செய்தார், மொழிபெயர்த்தார். இப்படி நமக்கு இங்கிலாந்து தேசத்தில் இருந்து நம்மளுக்காக ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய தேசத்துக்கு இங்குள்ள மொழியை கற்று ஒரு பண்டிதராக என்ன செய்தார், காணப்பட்டார். நம்ம தமிழ் மொழியை என்ன செய்தார், அதிகமாக நம்முடைய வேதாகமம் மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய சீகன் பால் தான். நம்முடைய கரங்களில் நம்மளை எல்லாரும் ஈஸியாக படிக்கும்படியாக நம்முடைய கரங்களில் கொடுத்து விட்டு சிறு வயதிலே அவர் என்ன செய்தார், மரித்து விட்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியை நம்ம விரும்பி படிக்கின்றோமா, இல்லைன்னா எனக்கு தமிழே வராது ஈஸியாக நம்ம சொல்லுவோம். நம்மளும் என்ன செய்வோம், என் பிள்ளைக்கு தமிழே வராது, தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழே பேச தெரியாது, எழுத தெரியாது, அவ்வளோ அழகாக பெருமையாக நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனால் சில பேர் இருக்காங்க, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு பிழைக்க போயிருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், அவங்க சொன்ன காரியம், என் பிள்ளை இங்கே வந்தாலும் தமிழ் மறக்கக்கூடாது, என் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன தான் செய்கிறாங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க. ஸ்கூலில் படிக்கிறது இங்கிலீஷ், ஆனால் வீட்டில் பெற்றோர்கிட்ட பேசுகிறதுலாம் தமிழில் பேசுகிறாங்க, தமிழை எழுத வைக்கிறாங்க. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே எனக்கு தமிழே வராது, சுட்டு போட்டால் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நம்ம பேசிக்கொண்டு தெரிகிறோம். அதுவும் பெருமையாக பேசிக்கொண்டு தெரிகிறோம். எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, என் பேர பிள்ளைக்கு தெரியாது, வாசிக்க கூட தெரியாது. இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போம், நம்ம லாங்குவேஜில் இருந்து இங்கிலாந்து தேசத்திலேருந்து இங்கே அவர் என்ன செய்கிறாரு, தமிழை கற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் அமெரிக்க தேசத்திலேருந்து இங்கே என்ன செய்கிறாங்க, தமிழை கற்றுக்கொள்ளுறாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே தமிழ் கற்றுக்கொள்கிறாங்க. ஜெர்மனி தேசத்திலேருந்து இங்கே என்ன செய்கிறாங்க, தமிழ் கற்று நமக்காக இயேசுவின் அன்பை நமக்கு வெளிக்காண்பித்து இரத்த சாட்சியாக மரித்து போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாம, எனக்கு தமிழே வராது, சுட்டு போட்டாலும் வராது, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பெருமை பாராட்டி தெரிகிறோம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போமா, நம்ம மொழியில், தாய்மொழியில, தமிழ் மொழி அழகான மொழி. இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே நம்ம தமிழ் மொழி அங்கே எழுதப்பட்டிருக்குது, பரமண்டலுக்கு ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. வெளிநாட்டில் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம உள்நாட்டில்
தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்துக்கிட்டு இன்றைக்கு பேசுவதற்கு பெருமை பாராட்டி எனக்கு வராது, ஏதோ இங்கிலீஷ்லேயே இப்போ இங்கிலீஷ் நாட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பெருமை பாராட்டி கொள்ளுறோம். நம்ம லாங்குவேஜை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அவங்க எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளட்டும், அந்த லாங்குவேஜும் படிக்கட்டும், படிக்க வேண்டாம் நான் சொல்லலை, அந்த லாங்குவேஜும் கற்றுக்கொள்ளட்டும். ஏன்னா நம்ம இப்போ பல நாடுகளுக்கு பறக்கிறதுனால பல லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். ஆனால் நம்ம லாங்குவேஜை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இலக்கணமா அது எனக்கு கசப்பு, அது விளக்கண அப்படின்னு சொல்லிடுறோம். இலக்கணம்னா அது விளக்கண, இலக்கியமா அது வேப்பங்காய், எனக்கு வரவே வராது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, நாமளும் படிக்காமல் இருந்துட்டு பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யறது, படிக்க விடுறது கிடையாது. அது வேண்டாம். ஜஸ்ட் மார்க் எடுத்தால் போதும், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தீர்மானத்தை, தவறான காரியத்தை என்ன செய்யணும், வளர்த்து வருகிறோம். இன்றைக்கி பைபிளை வேதாகமத்தை படிக்க வச்சோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, படிக்க முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, எவ்வளவு பிழை விடுறாங்க. எழுத சொன்னால் அவ்வளவு தப்பு படுறாங்க. சொன்னால் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கி, தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் தெரியணும், படிக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டும், நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழையும் படிக்க வைங்க, தமிழையும் எழுத வைங்க, ஒரு தப்பு இல்லாமல் எழுதிச்சிங்க, எழுத வைங்க. அதற்குன்னு சொல்லி பெருமை பாராட்டி தெரிய வேண்டாம், தீர்மானம் எடுப்போம். அது யாராக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், முதியோர்களாக இருந்தாலும் சரி தான், பெற்றோராக இருந்தாலும் சரி, இளம் தாய்மாராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் தமிழை நல்லா கற்றுக் கொடுப்பேன். வேதாந்தத்தை எடுத்து வாசிக்க வைங்க, உங்கள் உலக பிரகமன் அந்த தமிழ் ஈஸியாக வரும். அது விளக்கண்ணெல்லாம் மாறிடும், வேப்பங்காயெல்லாம் என்ன செய்யணும், மாறிடும். வேதத்தை எடுத்து வாசிக்க சொல்லுங்கள். அதிகமாக நம்ம வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க நமக்கு என்ன வரும், தமிழ் ஈஸியாக வரும். இந்த நாளில் தீர்மானம் எடுங்க, நான் தமிழ் படிக்க வைப்பேன் சொல்லி தீர்மானம் எடுங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமத்தில், ஏசப்பா நான் தீர்மானம் எடுக்க போகிறேன்ப்பா, அந்த தீர்மானத்தில் தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அன்று தானியேல் தீர்மானம் எடுத்தான், தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. அதே போல் இந்த நாட்களில் நாங்கள் எடுத்து தமிழ் படிப்பதில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக இருந்து வேதத்தை அதிகமாக வாசித்து ஜெபிக்க ஏசப்பா என் கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட அருமையான ஒரு கதையை கேட்பதற்கு உதவி செய்தீரப்போ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து இங்கே வந்து இந்திய மண்ணில் வந்து கால் வைத்து, அது தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வந்து கால் பதித்து இலக்கணங்கள்லாம் படித்து இலக்கியங்கள்லாம் படித்து சாட்சியாக வாழ்ந்தாரே. நம்ம பூமியில் வாழ்ந்த நாட்கள் 36 ஆண்டுகள், 36 வயதில் மரித்து போனார். ஆனாலும் ஒரு தமிழை கற்று புலமை வாய்ந்தவராக வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கரங்களெல்லாம் நம்ம வேதாகமத்தை தூக்கி திரிகிறோமே, அது மொழிபெயர்த்தவர் நம்முடைய சீகன் பால் தான். இன்றைக்கி நாம் நம்முடைய திறமைகள்லாம் யாருக்கு கொடுக்குறோம்? திறமையெல்லாம் மூடி வைத்து கொண்டிருக்கின்றோமா? தமிழை படிக்கிறதற்கு அதிகமாக யோசிக்கிறோமா? இந்த நாட்டில் தீர்மானம் எடுப்போம். திறமைகளை புதைத்து வைத்து விடாதபடி நான் இயேசுவுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம திறமையை ஆண்டவருக்கு நம்ம வெளிக்காட்டுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின உடைய வேத வசனத்துக்காக, வார்த்தைகளுக்காக, கதையின் மூலமாக எங்களோடு கற்றுக்கொண்டிருப்ப அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.